எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள்ஸில் ஒன்று வெண்டைக்காய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொடி மசாலா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் நல்ல அதோட அந்த வழவழப்பு தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும், தீஞ்சிடக்கூடாது, எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம வீட்டில் லேட்டாக தான் குக் பண்ணுவீங்க அப்படின்னா வெண்டைக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்ல வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடும், நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம டேரெக்டாக கடுகு தாளித்து குக் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது பக்கத்து அடுப்பால் மாற்றி வச்சுட்டு அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை, அதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ண வேர்க்கடலையை நம்ம வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். நல்லா கலந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இந்த மசாலா ஃபுல்லாக ஒன்று சேர குக் ஆகிடும், உங்களுக்கு ராஸ்மலும் வராது. அதுபோல் தேங்காய் சேர்த்து சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வேர்க்கடலை செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் சேர்த்து சாப்பிட்றவங்க வேர்க்கடலைக்கு பதிலாக தேங்காய் சேர்த்து சேம் மசாலா தான் போட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் வேர்க்கடலை மசாலா எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.